பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 90:15 தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த புதிய நாளிலே இந்த நல்ல தேவனுடைய வார்த்தையோடு இந்த நாளை நாம் துவங்குவோம். தேவனுடைய பாதத்தில் வரும்போது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களும், வாழ்க்கையில மேடுகளும் பள்ளங்களும், வாழ்க்கையில சோதனைகளும் காயங்களும், வாழ்க்கையில கண்ணீர்களும் கவலைகளும், எத்தனையோ விதமான சொல்லி முடியாத பிரச்சனையை கடந்துதாங்க இந்த நாளில் நீங்களும் நானும் ஜீவனோடு கூட நாம் கண் விழித்து பார்த்து இந்த நாளை காண்கிறோம். எத்தனையோ பேர் நல்ல விசேஷங்களை காணாதபடி அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இந்த நாளை கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய மிகப்பெரிய கிருபை. அவர் சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல மோசையின் ஜெபமாக இந்த சங்கீதம் 90 இது ஜெபமாக இந்த சங்கீதம் பாடப்படுகிறது. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள். எத்தனையோ நேரத்துல வாழ்க்கையில அவமானத்துல, நிந்தையில, பாடுகளில், சோதனைகளில், கைவிடப்பட்ட அனுபவத்துல இருக்கலாம். ஆனா அப்படியே வாழணும்னு தேவன் இந்த இடத்துல நம்ம விட்டு வைப்பதில்லைங்க. சொல்லியிருக்கிறது, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும். கேட்கணும் ஆண்டோட பாத்துல போய், அப்பா ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். தேவனுடைய பாதத்துல கேளுங்க. அவர் பாதத்தை பிடிச்சு கேளுங்க. ஆண்டோட கேளுங்க. ஒன்று, சிறுமைப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள். இந்த வசனத்துல நாட்களும் வருஷங்களும் இன்றைக்கு பிரித்து பிரித்து சொல்லப்படுகிறது. நாட்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் டே பை டே. இன்னைக்கு எவ்வளோ போராட்டம், வாழ்க்கையில நொறுங்கி போன நிலைமை. என் வாழ்க்கையில ஒருவேளை மரணத்தை காணாதுதான் மிச்சம், இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன். அந்த நாட்கள் எல்லாம் எண்ணி பார்க்கும் போதும் நான் துன்பத்தை கண்ட வருஷங்கள், வருஷ கணக்கில் பிரச்சனைங்க. சில பிரச்சனை, சில வழக்கு தீரவே இல்லை. இன்றைக்கு வருஷ கணக்கில் போய் கோர்ட்டு கேஸு, ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு எனக்கு எல்லாம் வரும்னு நினைச்சு பார்க்குறேன் பாருங்க. துன்பத்தை கண்டு எல்லாத்தையும் இழந்த நிலைமையில இருக்கிறோம். ஆண்டவரை கேட்கணும், அதுக்கு சரியா எங்களை மகிழ்ச்சி ஆக்கும். ஆண்டவரே, என் வாழ்நாள இவ்வளோ நாட்கள் நான் பட்டுட்டாப்பா, அதுக்கு நிகராக, அதற்கு ஆண்டவரே வாழ்க்கையில அந்த கஷ்டங்களை கண்ட நாட்களுக்கு நிகராக என்னை மகிழ்ச்சியாக்குன்னு கேளுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் கடந்து மாற்றி தேவ பிரசன்னத்துக்குள்ள ஒரு சமாதானத்துக்குள்ள கர்த்தர் நடத்துவார். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய நாளிலே இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. அப்பா, இந்த ஜெபம், இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில ஜீவனாக பலனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல இந்த கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உங்க கிருபை, உங்க தயவு, உங்க காருண்யம் கூட இருக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில துன்பத்தை கண்ட ஆண்டவர் வருஷங்களுக்கும் சிறுமைப்பட்ட நாட்களுக்கு சரியாக எங்கள் வாழ்க்கை நீர் மகிழ்ச்சியாக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த வசனம் ஒவ்வொருடைய வீடுகளிலும், ஒவ்வொருடைய இல்லங்களிலும், உள்ளங்களிலும் அப்படியே பலிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.